ஊழல் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் இது முக்கியமானது, அவசியமானது. இது முக்கியமான யோசனையா நாங்க தமிழக இப்ப இருக்கிற அரசுக்கு நாங்க கொடுக்கிறோம். ஏன்னா அவங்க வந்ததே திமுக ஊழல் சொல்லி வச்சுதான் வந்திருக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதுல மணல் கொள்ளை, கனிம வனக்கொள்ளை, பணியாளர் நியமன ஊழல், ஒப்பந்த ஊழல் உள்ளிட்ட ஊழல் புகார்கள் குறித்து தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்கப்படும். இந்த ஊழல் வழக்குகளை விசாரிக்க 5 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தின் முதல் நாளில் சொத்து விவரங்கள் வெளியிடுவது கட்டாயமாக்கப்படும். ஆக இப்ப இருக்கிற அரசு நிச்சயமாக இது போன்ற ஒரு 5 சிறப்பு நீதிமன்றங்கள் உடனடியாக அமைத்து, ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு துறையிலும் அதிக கொள்ளையடிச்சது பொதுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, இதெல்லாம் அவ்வளோ கொள்ளடிச்சிருக்கிறாங்க. இது நிச்சயமா இதை சிறப்பு கவனம் செலுத்தி யார் யார் என்னவோ அதெல்லாம் இந்த பணத்தை எல்லாம் வாங்கி பிடுங்கி எடுத்து கொடுத்து அரசு கஜானால ஒப்படைக்கணும். சாதாரண கொள்ளை கிடையாது இதெல்லாம். அதனால 2 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் ஏதோ அப்படியே நடக்குது, இன்னும் ஸ்பீட் பத்தல. அப்புறம் மக்கள் நம்பிக்கை இழந்துட போறாங்க. அப்புறம் உங்களை தேர்வு பண்ணது தமிழ்நாடு அரசு தேர்வு பண்ணதே காரணம் திமுக ஊழலை ஒழிக்கணும்னு அந்த கண்ணோட்டத்தில் தான் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அதுல நீங்க கொஞ்சம் இன்னும் மெதுவா போயிட்டு இருக்கிறது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக இளைஞர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்தது லோக் ஆயுக்தா வலுப்படுத்தப்படும். ஏன்னா தமிழ்நாட்டில் 2019 ஏதோ கடைசி அதிமுக கடைசி அந்த டைம்ல லோக் ஆயுக்தா அறிவிச்சாங்க, சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா அது ஒரு வலிமையான சட்டம் கிடையாது. அதுல ஏதோ குறைகள் இருந்தது. அப்புறம் அதுக்கு மேல்முறையீடு செஞ்சாங்க. இன்னைக்கு அது ஒண்ணுமே இல்லை, லோக் ஆயுக்தான் ஒண்ணுமே இல்லை. இப்ப லோக் ஆயுக்தா தலைவர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் தலைமையில் லோக் ஆயுக்தா அமைக்கப்படும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அதிகாரங்கள்லாம் கொடுத்து அதுக்கு இதுல யார் வேணா அந்த லோக் ஆயுக்தால அவங்க விசாரிக்கலாம். முதலமைச்சர், அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் யார் வேணா அதுல விசாரிக்கலாம், லோக் ஆயுக்தால விசாரிக்கலாம். அப்புறம் பொது சேவை பெறும் உரிமை சட்டம் நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும். இது சேவை உரிமை சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட்னு இருக்கு. இது இந்தியாவில் 21 மாநிலங்கள்ல இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. ஏன் வரல? அப்போ எவ்வளவு பெரிய ஒரு சட்டம். மற்ற மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட மற்ற மாநிலம் 50-60 சேவைகளுக்கு இந்த சட்டமே கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் வரல. இது கொண்டு வரப்படும். அடுத்தது இதுல எல்லாமே சாதி சான்று, பிறப்பு சான்று, குடும்ப அட்டை உள்ளிட்ட சான்றுகள் எல்லாம் குறிப்பிட்ட நாளுக்கு மக்களுக்கு வழங்குவதை இந்த சட்டத்தின்படி கட்டாயமாக்கப்படும். போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க 208 சிறப்பு படைகள், போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்டுள்ள சிறப்பு படையின் தலைவராக டிஜிபி நிலையான காவல் அதிகாரி நியமிக்கப்படுவார். நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், டிஜிபி தலைமையில இந்த போதைப் பொருள் தடுப்புக்கு தனியா ஒரு டிஜிபி தலைமையில ஒரு காவல்துறை அதிகாரி நியமனம் பண்ணணும். போதைப் பொருள் தடுப்புக்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள 65 சிறப்பு படைகளுடன் கூடுதலாக 208 புதிய படைகள் அமைக்கப்படும். இதன் மூலம் 273 காவல் உட்கோட்டங்களிலும் தலா ஒரு சிறப்பு படை செயல்படும். தமிழ்நாட்டில் பொருளாதாரம் $3.5 trillion உயர்த்தப்படும். நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பாத்தீங்கன்னா மொத்தத்தில் நான் சொல்றது ஜிஎஸ்டிபி 2047 சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகளுக்கு 100 ஆண்டு பிறகு 2047 $3.5 trillion உயர்த்தும். அந்த நோக்கம் நிறைவேறனா தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 11.5 12.5%. அது கஷ்டம், ஆனாலும் அது கொண்டு போயிட்டே இருக்கணும். அதுல அதுக்கு இலக்கு இருக்கு. அதாவது $1 trillion எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு மதிப்புல பாத்தீங்கன்னா 96 லட்சம் கோடி ரூபாய். $1 trillion இன்னைக்கு மதிப்புல. $3.5 trillion 2047 அடைவதற்கு ஒரு இலக்கு. அரசின் நேரடி கடன்களில் 5 லட்சம் கோடி அடுத்த 5 ஆண்டுகள் அடைக்கப்படும். கிட்டத்தட்ட நேரடி கடன் 10 லட்சம் கோடி இருக்கு.
அது இல்லாம ஆண்டுதோறும் இந்த ஆண்டு கூட கடன் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் போட்டு அட்லீஸ்ட் ஒரு அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு 5 லட்சம் கோடி கடனை கட்டி அது குறைக்கப்படும்.